மீசான் டிவினர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காணொலியில் நாங்கள் முழுக்க எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பங்களாதேஷ் நாட்டினுடைய பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டே துரத்தப்பட்ட சம்பவம், நாட்டை விட்டே ஓடிய சம்பவம் குறித்தது. இது எதனால் நடந்தது, இதுக்கு காரணமாக இருந்த விஷயங்கள் என்ன என்ற பல்வேறு விஷயங்களோட அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருந்தது, அரசியல் வாழ்க்கை குறித்து பல்வேறு விஷயங்கள் இந்த காணொலியில் நாங்கள் பேச போகிறோம். எங்களுடைய சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை வந்து சேரும். சரி, பல வாரங்களாக பங்களாதேஷ் நாட்டில் மாணவர்களுடைய போராட்டம் வெடித்து பல்வேறு பிரச்சனைகளை அங்கு உண்டு பண்ணியது. எதற்காக இந்த மாணவர்கள் போராட்டம் நடத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்களாக இருந்தால், அரசு தொழில் வாய்ப்புல 30% இடஒதுக்கீடு அந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த வீரர்களுடைய குடும்பங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் மீண்டும் சட்டமாக அமுல்படுத்தப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த போராட்டம் வெடிக்குது. 2018ஆம் ஆண்டு மாணவர்கள் போராட்டத்தின் காரணமாக அந்த சட்டம் இடைநிறுத்தப்பட்டிருந்தது. அதற்கு பிற்பாடு உச்ச நீதிமன்றம் ஜூன் மாதம் அது அரசியல் அமைப்புக்கு மாற்றமானது, மீண்டும் அந்த சட்டம் நடைமுறைக்கு வர வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பினை வழங்கிய அந்த சந்தர்ப்பத்தில் ஜூலை மாதத்தினுடைய ஆரம்ப பகுதியிலிருந்து மாணவர்கள் போராட்டத்தில் இறங்குறாங்க. இந்த மாணவர் போராட்டத்தை ஷேக் ஹசீனாவுடைய கட்சியினுடைய மாணவ ஒன்றியம் குண்டர்களை கொண்டு டாக்கா பல்கலைக்கழகத்து மாணவர்களை தாக்க முற்பட்ட போது மிகப்பெரிய வன்முறையாக வெடிச்சு நாடு தழுவியதாக அது மிகப்பெரிய ஒரு தீவிரம் அடைஞ்ச ஒரு சந்தர்ப்பத்தை பார்க்க முடிஞ்சது. அந்த காலகட்டத்தில் அதிகமானவர்கள் கொல்லப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் உடைமைகள் என்று நாட்டினுடைய உடைமைகள் உடைக்கப்பட்டு ஊரடங்கு சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்ட மிக சிக்கலான ஒரு நிலைக்கு பங்களாதேஷ் நாடு போயிருந்ததை பார்க்க முடிஞ்சது. தொடர்ச்சியான இந்த போராட்டம் திங்கட்கிழமை டாக்கால பிரதமருடைய அலுவலகத்தை இந்த மாணவர்கள் முற்றுகையிட்டத்தோட செய்வதறியாமல் இந்த நாட்டினுடைய பிரதமர் ஷேக் ஹசீனா உடனடியாக ராஜினாமா கடிதத்தை இராணுவத்திடம் ஒப்படைத்து விட்டு இராணுவ ஹெலிகாப்டர்ல இந்தியாவை சென்றடைந்ததாக தகவல் வந்திருக்குது. ஷேக் ஹசீனா அவருடைய அரசியல் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பல்வேறு புரட்சிகளையும் கிளர்ச்சியாளர்களையும் அடக்கி வாசித்தவர், அடக்க முற்பட்டவர். இந்த இடத்துல எதனால தோத்தாரு என்ற ஒரு விஷயத்தையும், நாட்டை விட்டு ஓடி போற அளவுக்கு இந்த சூழல் எப்படி உக்கிரம் அடைந்தது, இவருடைய அரசியல் பயணம் எப்படி இருந்தது என்ற பல்வேறு விஷயங்கள் நாங்க பேசி ஆகணும். ஷேக் ஹசீனா 1947 செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி பிறக்கிறாரு. 5 பெண் குழந்தைகள்ல மூத்த குழந்தை ஷேக் ஹசீனா. ஷேக் ஹசீனா அவருடைய தந்தை இந்த கட்சியை, ஷேக் ஹசீனாவுடைய இந்த கட்சியை ஸ்தாபித்து இந்த கட்சியினூடாக அரசியலுக்கு சுதந்திரத்துக்கு பிற்பட்ட காலத்துல பங்களாதேஷ் நாட்டுடைய முதலாவது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஒருவர் முஜிபுர் ரஹ்மானுடைய புதல்விதான் இந்த ஷேக் ஹசீனா. ஷேக் ஹசீனா தனது ஆரம்ப கல்வியை அவருடைய கிராமத்துல படிச்சுட்டு பட்டப்படிப்புக்காக டாக்கா பல்கலைக்கழகத்துல பங்காளி இலக்கியத்துல பட்டப்படிப்பை முடிக்கிறார். இந்த பங்காளி பல்கலைக்கழகத்தினுடைய இந்த கட்சியினுடைய மாணவ ஒன்றியத்தினுடைய தலைவியாகவும் அவர் செயற்பட ஆரம்பிக்கிறார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்களா, இந்த பல்கலைக்கழகத்தினுடைய மாணவ ஒன்றியத்தினாலதான் இந்த ஆர்ப்பாட்டம் தொடங்கப்படுகிறது. இங்கிருந்துதான் வன்முறையும் வெடிக்க ஆரம்பிக்குது. ஷேக் ஹசீனா தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கினதும் இந்த பல்கலைக்கழக மாணவிய ஒன்றியத்தில் இருந்துதான். இதுக்கு பிற்பாடு 1960 காலப்பகுதியில பாகிஸ்தானுடைய அரசினால் இவருடைய தந்தை, சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலம், இவருடைய தந்தை கைது செய்யப்பட்ட பொழுது தந்தையினுடைய ஒருங்கிணைப்பாளராக தனது தந்தையினுடைய கட்சியுடைய அரசியல் விவகாரங்களை இவரே முன்னின்று செய்ததாகவும் செய்திகள் சொல்லுது. 1975ஆம் ஆண்டு காலப்பகுதியில ஜனாதிபதியாக இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்துல ஆகஸ்ட் மாதம் ஷேக் ஹசீனாவுடைய தந்தை முஜிபுர் ரஹ்மான் பங்களாதேஷனுடைய அதிகாரிகளால அவருடைய குடும்பம் சகிதம் அனைவரும் கொல்லப்படுறாங்க. அந்த சம்பவத்துல ஜெர்மனியில ஷேக் ஹசீனாவும் அவருடைய சகோதரி ரைஹானாவும் இருந்ததுனால இந்த 2 பேரும் உயிர் தப்புவாங்க. அதற்கு பிற்பாடு ஷேக் ஹசீனா நாட்டுக்கு வர சந்தர்ப்பத்தில் எல்லாம் பல்வேறு வகையான கைதுகளும் வீட்டு காவலை வைக்கின்ற கெடுபிடிகள் ஆரம்பிக்குது. அவாமி கட்சியினுடைய தலைவியாக வரும் வரைக்கும் இந்திய நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டதாகவும் பிரித்தானியாவுக்கு நாடு கடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுது. 1981 காலப்பகுதியில தாய்நாட்டுக்கு திரும்பின ஷேக் ஹசீனா அவர் எதிர்கொண்ட 1991 பொது தேர்தல்ல போட்டியிட்டு அந்த தேர்தலில் வெற்றி அடைய முடியாமல் தோத்து போற சம்பவம் பதிவாகுது. 1996 சட்டசபை தேர்தலில் பங்கு பற்றி தேர்தலில் வெற்றியிட்டு
முதல் தடவையாக பாராளுமன்றத்தில் பிரதமர் பதவியை வகிக்கிறதுக்கான வாய்ப்பினை ஷேக் ஹசீனா பெற்றுக்கொள்கிறார். அதற்கு பிற்பாடு 2001 நடைபெற்ற தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி அடங்கி மீண்டும் இவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு இவர் பலாத்காரம் பண்ணி கப்பம் கேட்கிறார் அல்லது கொலைகளை தூண்டுவதாக இவருடைய பிரச்சாரங்கள் இருக்கிறது என்ற பல்வேறு குற்றச்சாட்டிலே இவருக்கான ஒரு பிடிவிராந்தம் சமர்ப்பிக்கப்பட்டு வெளியிடப்பட்டு இவர் கைது செய்யப்பட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. பின்பு விடுதலையாகி அமெரிக்காவுக்கு பயணமானார் என்றும் சொல்லப்படுகிறது. 2008 மீண்டும் அமெரிக்காவிலிருந்து பங்களாதேஷுக்கு வருகை தந்து தன்னுடைய தந்தையினுடைய கட்சியினுடைய தலைமை பதவியை ஏற்ற இவர் 2009 நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்டு மீண்டும் பிரதமராக பதவியேற்கிறார். இந்த சந்தர்ப்பத்துல இவருடைய அரசியல் வியூகம் எப்படி அமைதுண்டா, இதற்கு பின்னால் எதிர்கட்சிகள் என்று யாரும் இருக்கக்கூடாது, யாரும் தலைக்க கூடாது என்பதில் குறியாக இருந்தவர் எதிர்கட்சியினரை பழிதீர்க்க ஆரம்பித்தார். அதன் முதல் கட்டமாக 2010 ஆகும் பொழுதோ ஜமாத்தே இஸ்லாமியருடைய மிக முக்கியமான ஆளுங்கள், மிக முக்கியமான தலைவர்களை எல்லாமே பழி தீர்ப்பதற்காகவும் சிறைப்பிடிப்பதற்காகவும் மரண தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இவர் ஒரு குற்றச்சாட்டினை முன்வைக்கிறார். 1991 சுதந்திர போராட்டத்திலே யுத்த குற்றங்களை செய்தவர்கள் என்ற ஒரு பட்டியலை வெளியிட்டு ஒரு பிரத்யேகமான ஒரு கோட்ஸையும் நிறுவி அதில் நீதி அரசர்கள் நியமித்து இதை விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை முன்வைத்ததற்கு பிற்பாடு 2010 கிட்டத்தட்ட மிக முக்கியமான ஜமாத் இஸ்லாம் அமைப்பினுடைய ஆலிம்கள் தலைவர்கள் கைது செய்யப்படுகின்றனர். அதில் குறிப்பிட்டு கூற வேண்டுமாக இருந்தால் முத்தியூர் ரஹ்மான் நிவாமி, அலி அஹ்சன் முஹம்மது முஜாஹித், கமர் ஜமான், அப்துல் காதிர் மலா, அல்ஹருல் இஸ்லாம், மீர் காசிம் அலி போன்ற மிகப்பெரிய தலை சிறந்த தலைவர்கள் எல்லாம் கைது செய்து விசாரணையின் முடிவில் இவர்கள் போர் குற்றம் இழைத்ததற்கான சான்றுகள் ஒன்று என்று கூறி இவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றும்படி கோர்ட்ஸ் உத்தரவு பிறப்பித்தது வரலாற்றிலே ஒரு கசப்பான ஒரு வடுவாகத்தான் பங்களாதேஷுடைய வரலாற்றிலே இது பார்க்கப்படுகிறது. தல்வார் ஹுசைன் யூசுப் என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய அறிஞர் 2010 இவருக்கான ஆயுட்கால தண்டனை நிர்ணயிக்கப்பட்டு அந்த சிறையிலேயே அவர் இறந்த சரித்திரமும் பதிவாக இருக்கிறது. உண்மையில் இவருடைய வயது 88 இருந்தது. அந்த மக்களுடைய கருத்தின்படி, அந்த பிரதேசத்தில் வாழ்ந்த குடும்பத்தினருடைய கருத்தின்படி அந்த யுத்தம் நடக்கின்ற பொழுது இவர் இடம்பெயர்ந்து இந்தியாவுக்கு சென்று விட்டார். இந்த யுத்தத்தில் பங்கெடுக்கவில்லை. உண்மையில் சொல்ல போனதாக இருந்தால் இந்த சுதந்திர போராட்டத்திலே ஜமாத்தே இஸ்லாமியை சேர்ந்த எவரும் பங்கு கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. காரணம், இப்படியான ஒரு போராட்டத்தினூடாக ஒரு நாட்டினுடைய சுதந்திரம் உறுதி செய்யப்பட தேவையில்லை என்ற கொள்கையில் இருந்ததன் காரணமாக அந்த யுத்தத்தில் அவர்கள் பங்கு கொள்ளவில்லை. இருந்தாலும் பங்கு கொண்டதாக வைத்து அதே போல யுத்த குற்றம் செய்தார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்து அவர்களுக்கு மரண தண்டனைகளை நிறைவேற்றியது ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சி என்பது ஒரு கசப்பான ஒரு விஷயம். இந்த ஆளுமை பொறுத்த வகையிலே கிட்டத்தட்ட 54 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். தப்சீர் கடையிலே மிக விற்பனராக இருந்தார். கிட்டத்தட்ட 4 பாகங்களை கொண்ட மிக முக்கியமான ஒரு தப்சீரையும் இந்த தல்வார் ஹுசைன் யூசுப் எழுதியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்தனை வளங்களையும் இத்தனை இஸ்லாமிய அறிஞர்களையும் கொண்டு மரண தண்டனை நிறைவேற்றிய பெருமையும் ஷேக் ஹசீனாவை சாரும் என்பது நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய மற்றொரு விஷயம். 2018 நடந்த பொது தேர்தலில் மீண்டும் கலந்து கொண்டு பிரதமராக பதவி வகிக்கிறார். அதற்கு பிற்பாடு 2024 ஜனவரி மாதத்தில் தேர்தல் ஒன்று நடைபெற்றது. அந்த பொது தேர்தலிலும் மீண்டும் பங்கு பற்றி ஷேக் ஹசீனா பிரதமராக பதவியேற்றார். 5 தடவைகள் பிரதமராக பங்களாதேஷ் நாட்டில் ஒரு பிரதமராக வாழ்ந்த ஒரு பெண்மணி என்ற சிறப்பம்சத்தையும் அவர் பெற்றிருக்கிறாரு. இதுக்கெல்லாம் மேலாக கடந்த மாதம் இந்த இட ஒதுக்கீட்டின் காரணமாக மாணவர்கள் புரட்சி வெடித்ததன் காரணமாக திங்கட்கிழமை அது கட்டுக்கடங்காமல் கிட்டத்தட்ட 211 மாணவர்கள் இறப்பதற்கு காரணமாக அது அமைந்ததோட ஊரடங்கு சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்ட இராணுவங்கள் இறக்கப்பட்டு பல்வேறு போராட்டங்கள் மாணவர்களுக்கும் இராணுவத்துக்கும் இடையே பல ஆயிரம் மாணவர்கள் மனிதர்கள் காயமுற்று 20,000க்கும் அதிகமானவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட சம்பவம் பதிவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் டாக்காவில் அமர்ந்திருக்கிற பிரதமருடைய அலுவலகத்தை ஆர்ப்பாட்டக்காரர்கள் முற்றுகையிட்டு உடனடியாக பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் செய்வதறியாமல் ஷேக் ஹசீனா திங்கட்கிழமை தனது ராஜினாமா கடிதத்தினை ராணுவ பட தளபதியிடம் ஒப்படைத்துவிட்டு ராணுவத்தினுடைய ஹெலிகாப்டரினூடாக இந்தியாவை சென்றடைந்ததாகவும் இந்தியாவினுடைய CNN 18 என்ற செய்தித்தளம் இந்தியாவுடைய உளவுத்துறையை மேற்கோள் காட்டி ஷேக் ஹசீனாவுடைய பாதுகாப்பை இந்தியா உறுதிப்படுத்துகிறது, எனவே இந்தியாவில் அவருக்கான அடைக்கலத்தை கொடுப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சில தினங்களிலே அவருடைய சகோதரிகளுடன் அவர் வெளிநாடு செல்ல போவதாகவும் தகவல்கள் சொல்கிறது. உண்மையிலே ஷேக் ஹசீனாவுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது தனது ஆட்சியை தக்க வைப்பதற்காக
பல்வேறு அட்டகாசங்களையும் அநியாயங்களும் செய்து பார்க்க முடிகிறது. இந்த கடந்த எலெக்ஷனுக்கு முன்னால, இறுதியாக நடந்த எலெக்ஷனுக்கு முன்னால 20,000 எதிர்க்கட்சி உறுப்பினர்களை சிறையில் பிடித்ததாகவும் சொல்லப்படுது. அதே போல ஜமாத் இஸ்லாமிக்கு 2013 தடை விதித்ததாகவும், அது மீண்டும் அனுமதிக்கப்பட்டு மீண்டும் 2024 இந்த பிரச்சனையின் போது ஜமாத் இஸ்லாமிக்கும் மாணவர் அவர்களுடைய ஒன்றியத்திற்கும் தடை விதித்ததாகவும் அங்கிருந்து செய்திகள் வருகிறது. எனவே இப்படி ஆட்சிக்காக பல்வேறு கொலைகளையும் திட்டமிட்டு பல்வேறு கைதுகளையும் பல்வேறு மரண தண்டனைகளையும் பல்வேறு ஆயுள் தண்டனையும் கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலை எதனால் ஷேக் ஹசீனா உந்தப்பட்டார் என்று பார்த்தால், அவர் கடந்து வந்த பாதையிலே தனது குடும்பத்தை அரசியலில் இழந்திருக்கிறார், பல்வேறு காலகட்டத்தில் சிறைவாசம் சென்றிருக்கிறார், பல்வேறு கட்டங்களில் அவர் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார். இப்படியான வக்கிரமத்தால் பாதிக்கப்பட்டவர் மீண்டும் அந்த மனோநிலையில் பிறரையும் வழிநடத்துகின்ற ஒரு பண்புக்குள் அதிகாரத்தை பயன்படுத்தியிருக்கிறார். எனவே இப்படியான அதிகார துஷ்பிரயோகம் நடக்கின்ற இடங்களிலே சில காலம்தான் அவர்கள் சுகமாக வாழ முடியும். எனவே மிக மோசமாக இறைவன் தண்டிப்பதை வரலாறில் பார்க்க முடிகிறது. இதற்கு எடுத்துக்காட்டாக அரபு உலகத்தில் எத்தனை ஆட்சியாளர்களை பார்க்க முடிந்தது. இதுக்கு முற்பட்ட காலங்களிலும் பல்வேறு ஆட்சியாளர்களை பற்றி குர்ஆன் பேசியிருக்கிறது. இதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், அப்துர் ரஹ்மான் பின் சம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், பதவி வேண்டும் என்று கேட்காதீர், கேட்டு கிடைத்தால் அதன் மீது நீங்கள் பொறுப்பாக்கப்படுவீர்கள். உங்களுக்கு உதவி என்று எதுவும் கிடையாது. நீங்கள் பதவி உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டால் அதன் மீது இறைவன் உதவி செய்வான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி முடித்தார்கள். எந்த மக்களை பலி கொடுத்து ஒரு ஆட்சி வேண்டும் என்று ஷேக் ஹசீனா இங்கு துடியாக துடித்து அந்த விஷயத்தை செய்து ஆட்சிக்கூடம் இருந்தாரோ, 5 முறை பிரதமராக இருந்தும் அவர் நாட்டிலிருந்து துரத்தப்பட்ட ஒரு கேவலமான ஒரு பட்டத்தோடு என்று இந்தியாவிடம் தஞ்சம் புகுந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. எனவே எப்போதும் மக்களுக்கான ஆட்சியாளராக நாம் இருக்க வேண்டுமே தவிர எமக்கான ஆட்சிக்காக மக்களை படித்திருக்கிறவர்களாக இருக்கக்கூடாது என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.